God sees the truth, but waits. லியோ டால்ஸ்டாய். இவான் திமிட்ரிச் அக்சியோனோவ் என்பவர் விளாதிமிர் நகரத்தில் வாழ்ந்தவர். அவர் ஒரு வணிகர். அவருக்கு மனைவியும் குழந்தைகளும் இருந்தனர். இவான் சந்தோஷமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தார். ஒரு நாள் நிஜ்னி நோவ்கரோட் நகரத்தில் நடைபெறும் வணிகத் திருவிழாவுக்காக அவர் பயணத்தை திட்டமிட்டார். செல்லும் முன்னர் அவருடைய மனைவி மிகவும் கவலையுடன் கூறினாள், "நேற்று இரவு கனவில் உங்களை பார்த்தேன். உங்களுடைய தலைமுடி வெண்மையாகிவிட்டது. அதனால் இந்த பயணத்தை தவிர்த்து விடுங்கள்" என்று. அக்சியோனோவ் சிரித்தார். "அது நல்ல கனவுதான். கனவுகள் நிறைவேறுவதில்லை. என் தலைமுடி ஏற்கனவே வெண்மை கலந்துவிட்டதே" எனச் சொல்லி மனைவியிடம் விடை பெற்று தனது பயணத்தை தொடங்கினார். பயணத்தின் போது அவர் மற்றொரு வணிகரை சந்தித்து இருவரும் ஒரு விடுதியில் இரவு தங்கினர். மறுநாள் காலையில் இவான் வெளியேறிவிட்டார். சிறிது தூரம் சென்றபோது போலீசார் அவரை நிறுத்தினர். ஒரு வணிகர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறி விசாரணை நடத்தினர். போலீசார் அவருடைய பைகளை சோதித்தனர். அதில் ரத்தம் படிந்த ஒரு சுருள் கத்தி இருந்தது. அனைத்து சந்தேகங்களும் இவான் மீது விழுந்தன. அவர் எவ்வளவு முறையில்தான் குற்றமற்றவர் என்று விளக்கினாலும் யாரும் நம்பவில்லை, அவருடைய மனைவியும் கூட. நீதிமன்றம் அவரை குற்றவாளி என தீர்மானித்து 26 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை விதித்தது. அவரை சைபீரியாவுக்கு அனுப்பினர். அக்சியோனோவ் சிறையில் கடுமையான வாழ்க்கையை அனுபவிக்க நேர்ந்தது. ஆரம்பத்தில் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். தன் குடும்பத்தை இழந்த வேதனை, துன்பம், தவிப்பு அனைத்தையும் அனுபவித்தார். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவர் நினைப்பை கடவுளிடம் திருப்பினார். தியானம் செய்தார், வேத நூல்களை படித்தார், பிரார்த்தனை செய்தார். மற்ற கைதிகளும் காவலாளிகளும் அவரை மதிக்கத் தொடங்கினர். அவர் அமைதியாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தார். யாரையும் குற்றம் கூறவில்லை, யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. பல வருடங்கள் கழித்து சிறையில் ஒரு புதிய கைதி வருகிறார். அவருடைய பெயர் மகர் செமியோனிச், ஒரு வணிகர். மகர் உண்மையில் அந்த கொலையை செய்தவர். ஆனால் தப்பிக்க ஒரு சூழ்ச்சியை செய்தான். அவன் இவானின் பையில் சுருள் கத்தியை வைத்துவிட்டு சென்று விட்டார். இதனால் இவான் தவறாக கைது செய்யப்படுகிறார் மற்றும் 26 ஆண்டுகள் சிறை தண்டனைக்குள்ளாகிறார். மகர் இவான் சிறையில் இருப்பதை பற்றி அறிந்திருந்தாலும் இவானை பற்றி கவலைப்படவில்லை. பல ஆண்டுகள் கழித்து மகரும் சிறைக்கு தண்டனைக்குள் வருகிறார். அவர் ஒரு குதிரையை திருடியதாக கைது செய்யப்பட்டார். இவான் அவரை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஏதோ குற்ற உணர்வு இருப்பதை உணர்கிறார். ஆனால் இவான் எதுவும் பேசுவதில்லை. ஒரு நாள் மகர் சிறையிலிருந்து தப்ப திட்டமிடுகிறார். அவர் ஒரு சுவருக்குள் துளை தோண்ட முயற்சி செய்கிறார். இந்த செயலை இவான் காண்கிறார். இவான் அதிகாரிகளிடம் கூறியிருக்கலாம், ஆனால் கூறவில்லை, மன்னித்து விடுகிறார். மகர் இந்த மன்னிப்பை கண்டதும் மிகவும் மனவேதனை அடைகிறார். இவான் அவனை தண்டிக்கவில்லை என்பதை புரிந்தவுடன் மகரின் உள்ளம் மாறத் தொடங்குகிறது. அந்த இரவில் அவர் இவானிடம் வந்து, "நான் தான் உண்மையில் அந்த கொலை செய்தவன், ஆனால் நீ என்னை மன்னித்து விட்டாய்" என்று கோலுகிறார். இது ஒரு மிக முக்கியமான தருணம். மகர் தனது குற்றத்தை உணர்கிறார். மன்னிப்பு எளிதல்ல என்பதை நன்கு புரிந்து கொள்கிறார். இறுதியாக உண்மையை அதிகாரிகளிடம் ஒப்புக்கொள்கிறார். அதிகாரிகள் இவானை விடுதலை செய்ய தீர்மானிக்கின்றனர். ஆனால் துரதிர்ஷ்டமாக இவான் விடுதலை கிடைக்கும் முன்பே இறந்து விடுகிறார். அமைதியாக, நிம்மதியுடன் அவர் வெளி உலகில் மீண்டும் வாழ முடியாவிட்டாலும் அவரது உண்மையான விடுதலை அவரது உள்ளத்தின் அமைதி. கடவுள் மீத நம்பிக்கை, மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய சக்தி, அதற்கே மேன்மையுண்டு. மனித நீதியில் தவறு இருக்கலாம், கடவுளின் நீதியில் தவறு இருக்காது. மன்னிப்பும் பொறுமையும் ஒருவரை உயர்த்தும். மனிதர்களால் செய்யப்படும் தீமைகளுக்கு எதிராக கடவுளின் நீதியானது எப்போதும் மேலானது. கடவுளின் கண்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றன.